Which of the following alkenes is the most stable? இதுதான் question. 4 alkene கொடுத்திருக்காங்க. இதுல யாருக்கு stability ஜாஸ்தி? இப்ப பாருங்க, highly substituted alkenes are highly stable. Alkenes are highly stable. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அல்கீனிக் பாண்ட்ல அதை சுத்தி நிறைய ஆல்கைல் குரூப் இருக்கு அப்படின்னா அது ஹைலி ஸ்டேபிள் அல்கீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த அல்கீன் அப்படின்ற ஒரு மாலிகுல் இருக்கு, அதை சுத்தி எவ்வளவு ஆல்கைல் குரூப் இருக்குன்றது நம்ம கவுண்ட் பண்றோம். இந்த இடத்த பாருங்க நீங்க, இதுல இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன். அப்போ இந்த பாண்ட்ல ஒரே ஒரு கனெக்டிவிட்டி, ஆல்கைல் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு, இந்த மாலிகுல்ல ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு. செகண்ட் இது மாலிகுல் வந்து பாருங்க, இதுதான் அல்கீனிக் பாண்ட். இதை சுத்தி இந்த ஓரத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் அர்த்தம். பாக்கி ரெண்டு வந்து யாருன்னா ஆல்கைல் குரூப். அப்ப இந்த பர்டிகுலர் மாலிகுல்ல ரெண்டு ஆல்கைல் குரூப் அந்த டபுள் பாண்ட சுத்தி இருக்கு. டபுள் பாண்டட் கார்பன் sp2 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கிறது ரெண்டு ஆல்கைல் குரூப். அடுத்தது இந்த மாலிகுல் வந்து பாருங்க, தேர்ட் மாலிகுல் ஆப்ஷன் சி. இங்க ஆல்கீனிக் பாண்ட் இருக்கு, இங்க ஓரத்துல ஒண்ணுமே இல்லை. சோ அப்ப அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப பாக்கி ஒண்ணு வந்து என்னன்னா ஹைட்ரஜன் அர்த்தம். இப்ப நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப் இந்த சி ஆப்ஷன்ல ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு. ஆப்ஷன் டிக்கு போலாம். அல்கீனிக் பாண்ட் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து இன்னொன்னு ஹைட்ரஜன். அப்போ எத்தனை ஆல்கைல் குரூப் மொத்தமா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, 3 ஆல்கைல் குரூப் இருக்கு இதுல. அப்போ என்ன ரூல் சொல்லுது? மோர் த நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப் அரௌண்ட் த அல்கீனிக் கார்பன் மோர் த ஸ்டெபிலிட்டி வில் பி. இப்போ இருக்கிறதுலே ஜாஸ்தி யாருக்கு ஆல்கைல் குரூப் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில தான். அப்ப எது கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது ரொம்பவே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் கவனிங்களேன். ஒரு ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க, அல்கீன் பாக்குறீங்க, அல்கீன் பாண்ட் வந்து அல்கீனிக் பாண்ட் அந்த டபுள் பாண்ட் வந்து ஓரத்துல இல்லாம வேற எங்கேயோ, ஆனா கடைசி எண்ட்ல வரக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம இப்ப நான் ஒரு மாலிகுல் எழுதுறேன், இந்த இடத்துல ஓரத்துல பாக்குறீங்க, இன்னொரு அதே மாதிரியே ஒண்ணு கொடுத்துருக்காங்க, இதே மாதிரியே இருக்கு, ஓரத்துல இல்ல, கொஞ்சம் உள்ள தள்ளி வருது இந்த டபுள் பாண்ட் அப்படின்னா ரெண்டுத்துலயுமே நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் எல்லாமே சேம் தான். ஆனா யார் இதுல ரெண்டுல ஸ்டேபிள் அப்படின்னா ஓரத்துல இருந்ததுன்னா அது அன்ஸ்டேபிள், ஓரத்துல இல்லாம வேற எங்க வந்தாலுமே அது வந்து ஹைலி ஸ்டேபிள், கம்பேரிட்டிவா மோர் ஸ்டேபிள். சோ இதுதான் இதுக்கான ட்ரிக். இனிமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா உங்களால சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஈஸியா.